எல்லாருக்கும் தமிழில் அக்கனாங்கிற ஆயுத எழுத்து இருக்குன்னு தெரியும். ஆனால் அது எதுக்காக இருக்குது, அதோட பயன்பாடு என்னன்னு தெரியுமா? தெரியாது 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 சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் இலக்கணத்தின்படி மெய்யெழுத்துக்களோடையும் உயிர்மெய் எழுத்துக்களோடையும் அஹுங்கிற ஓசை சேரும் போது ஹ ஷ ஜ போன்ற அகார வரிசை எழுத்துக்கள் உருவாகும். எடுத்துக்காட்டுக்கு இக்கு க போன்ற எழுத்துக்களோட அகார வரிசை சேரும் போது இஹ் ஹ போன்ற எழுத்துக்கள் உருவாகும். இந்த மாதிரியான எழுத்துக்கள் எழுதுறதுக்கு ஆயுதமா, அதாவது கருவியா பயன்படுத்தப்படுறதால தான் அஹுக்கு ஆயுத எழுத்துன்னு பேர் வந்துச்சு. இந்த ஆயுத எழுத்தை பயன்படுத்தி எழுதுகிற முறையை பண்டைய தமிழர்கள் இசைத்தமிழ் மற்றும் நாடகத்தமிழ் இலக்கியங்கள்லையும் கல்வெட்டுகள்லையும் பயன்படுத்தினாங்க. ஆனால் ஒரு சொல்லுல தொடர்ந்து அகாரத்தை பயன்படுத்திக்கிட்டே வந்தா அந்த சொல் பெருசா போகுன்றதுனால ஹ ஷ ஜ போன்ற புதிய எழுத்துருக்களை உருவாக்கி அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஃபேங்கிற உச்சரிப்பு அந்த காலகட்டத்தில் பெருசாக புழக்கத்தில் இல்லாததால அதுக்குன்னு தனியாக ஒரு எழுத்துருவா அவங்க உருவாக்கல. பாரசீகர்கள் மற்றும் ஐரோப்பியர்களோட படையெடுப்புகளுக்கு அப்புறம் அந்த உச்சரிப்பை தமிழகத்தில் பயன்படுத்த வேண்டிய நிலை வந்துருச்சா, அதனால ஃப்ரிட்ஜ் ஃபரூக் போன்ற சொற்களில் பேக்கு முன்னாடி அகாரத்தை போட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஏன்பா இத்தனை நாளாக ஹ ஜாலாம் வடமொழி எழுத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ என்னென்ன நீ தமிழ் எழுத்துக்கள்ங்கிற? அது வடமொழி எழுத்துக்கள் இல்லை, வட சொல் எழுத்துக்கள். வட சொல்லலாம் என்னங்கிறத அடுத்த ரீல சொல்கிறேன்.